ஒரு டிஜிபி 12 கமிஷனர் 36 இன்ஸ்பெக்டர் 350 கான்ஸ்டபிள்ஸ் 450 என்ட்ரி லெவல் போலீஸ் கார்டுன்னு ஒரு அரசாங்கத்தையே அழைச்சிட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணது பின்னாடி இருக்கக்கூடிய பகீர் பின்னணி 3 காட்சிகளா பிரிச்சு அந்த குறிப்பிட்ட நடிகை எந்த நடிகையினால இவ்வளோ பெரிய கலவரம் வெடிச்சதோ அந்த நடிகை இடைத்தேர்தலில் களமிறங்க போறதா அடித்து சொன்ன அந்த முக்கிய புள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கைதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நேரடியாக கொட்டு வைத்த உயர்நீதிமன்றம். விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். காவிரி விவகாரம் குறித்து விவசாயிகள் சார்பில் திமுக தஞ்சாவூர்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுலயும் குறிப்பா அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு ஹைலைட்டுமே இருக்கு. என்னன்னா, இந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஜூபிட்டர் ஏசி தியேட்டருக்கு அருகையில பக்கத்துல அப்படின்னே சொல்லலாம். அப்படி எதுக்கு இருக்கும் இந்த ரெண்டுமே, ஆர்ப்பாட்டம் நடந்த அந்த மேடையும் அந்த தியேட்டரும். இந்த தியேட்டருக்கும் தாவேகாவுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு, ஒரு இணைப்பு ஒண்ணு உண்டு. பிரிக்க முடியாத ஒரு உறவு ஒண்ணு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதே தியேட்டர்ல தான் விஜய் அவர்களுடைய படத்துக்கு பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்த ஒருத்தரை தான் இன்னைக்கு தஞ்சாவூர் மக்கள் அவங்களுடைய எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு பெருமை மிக்க இடம் அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட இடத்துல நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல காவேரி விவகாரத்துல தாவேகா முதலமைச்சர் விஜய் அவர்களும் அமைதியா இருக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளையும் முக்கியமா குறிப்பிட்டு முஷியானந்த் அவர்களை குறிப்பிட்டு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காம தப்பிச்சு ஓடுற அந்த காட்சிகளை மென்ஷன் பண்ணி திருடன் மாதிரி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களையுமே ரீல்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி, அதுலேயும் குறிப்பா பவுடருக்கு ஃபேமஸான அமைச்சர் வரைக்குமே பல அமைச்சர்களை குறிப்பிட்டு ஜோக்கர் அமைச்சர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது பேசினது மட்டும் இல்லாம கூட ஒரு கருத்தையும் காவிரி விவகாரத்துல முதலமைச்சர் அவர்கள் எதையுமே கண்டுக்காம இருக்கிறாரு. காவிரியில நீர் வரத அவருக்கு முக்கியமான பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல, கீழ இருந்த தொண்டர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நடிகையோட பெயரை சொல்ல, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், அதே இதையும் கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி பட்டி டிங்கரிங் எல்லாமே பார்த்து அதை வேகமா பரப்பி அது ஒரு அவதூறு வழக்கா கையில் எடுத்து பல வழக்குகள், ஜாமீனே போட முடியாத வழக்குகள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா இவங்க கைது செய்யக்கூடிய விவகாரம் தெரிஞ்ச உடனேயே இரவு 8 மணிக்கு தாவேகா மகளிர் அணியினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல தஞ்சாவூரில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த இரவு 8 மணிக்கு புகார் கொடுக்கவும் உடனே கிளம்பி 7 மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்னாடி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இன்ட்ரோல, ஒரு டிஜிபி 12 கமிஷனர் 36 இன்ஸ்பெக்டர் 350 கான்ஸ்டபிள் 450 என்ட்ரி லெவல் போலீஸ் கார்டு இவங்க எல்லாத்தையுமே உதயநிதி அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி குவிச்சு காலையிலேயே கைது நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே ரொம்ப பலமா நடந்துட்டு இருந்தது. இது தெரிஞ்ச உடனேயே நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கு, இந்த நேரத்துல இவங்க இப்படி கைது நடவடிக்கை அப்படிங்கிறது பழிவாங்கலுக்கானதும் சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத காரணத்தினாலேயும் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் வழக்கு கோர்றாங்க. அது அவசர வழக்கா எடுத்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு நீதிபதி அவர்களுமே இதை நாங்க அவசர வழக்கா எடுக்க போறோம், அதனால இதோட விசாரணை முடிகிற வரைக்குமே, அதாவது குறிப்பா 12 மணி வரைக்குமே இவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலுமே கொடுக்குறாங்க. அந்த அறிவுரையும் மீறி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 11 மணிக்கே கைது செய்யப்படுறாங்க. அந்த குறிப்பிட்ட நடிகையை பத்தி சொன்னதுக்காக இவ்வளவு தீவிரமா இவ்வளவு துரிதமா நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி தாவேகாவினரால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, அது கூட விடுங்களேன், விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு முறையிடும் போது, அந்த டிவோர்ஸ்க்காக அப்ளை செய்யும் போது அவங்க மனைவியவே தகாத வார்த்தைகளில் பேசின அவங்க மேலேயோ இல்லை அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தில் எம்எல்ஏ சரவணன் அவர்களுடைய ஆட்கள் கூல்ட்ரிங்க்ஸில்
மயக்க மருந்து கலந்து கூட்டு போய் கூட்டு வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு எம்எல்ஏ சரவணன் அவர்களே மிரட்டினதா இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தொடரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே குறிப்பிட்டு கேட்டிருந்தாங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த விவகாரத்திலேயோ இல்லை அப்படின்னா ராணிப்பேட்டையில் ஒரு பெண் வந்து சொல்லியிருந்தாங்க தாவேகா நிர்வாகி, அந்த விவகாரத்திலேயோ இல்லை அப்படின்னா இந்த பவுடர் அமைச்சரோட விவகாரத்திலேயோ இல்லை பெண்கள் விஷயம்னே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் சூலூரில் அவங்களோட அம்மா குடிச்சிட்டு இருந்த காரணத்தினால தான் இந்த பெண் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படின்னு ரொம்ப தரக்குறைவாக பெண்களை இழிவாக பேசின அந்த விவகாரத்திலேயோ இவ்வளோ துரிதமான நடவடிக்கை எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கோப்புகளில் விட்டுட்டு கோட்டையை விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட நடிகை அவங்களுடைய பெயரை குறிப்பிட்ட உடனேயே இப்படி பொங்கி எழுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது சரியா தவறா, அந்த விவாதத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா அவர் பேசினது தவறு, பெண்கள் பற்றி யார் பேசியிருந்தாலும் அது தவறு தான். ஆனால் அதை திருச்சி ஒட்டி த்ரிஷா அந்த குறிப்பிட்ட நடிகை அந்த பெயரே அவர் வாயிலிருந்து வராத போது வெட்டி ஒட்டி போடப்பட்ட அந்த விஷயங்கள் தான் இப்போ வந்து கண்டனத்துக்குரியதா இருக்கு. தஞ்சாவூருக்கு இங்கிருந்து கூட்டு போக முன்னாடியே அங்க பல பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய உருவ பொம்மை அப்படிங்கிறது எரிக்கப்பட்டுட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அந்த குறிப்பிட்ட நடிகை தான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் காவல் நிலையத்துக்கு உதயநிதி அவர்களை அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடியே உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கோட விசாரணை நடந்து முடிஞ்சு விஜய் அவர்களுக்கு மண்டேலியே விஜய் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரியே நறுக்கு நறுக்கு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கொட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா இருதரப்பு வழக்கறிஞர்கள்கிட்டயுமே அந்த வாதத்தை கேட்டுட்டு அவசர வழக்கு இருக்கும்போது நீங்க எப்படி அவசரமா இழுத்துட்டு போக முடியும், அதனால இதுல நீங்க கைது நடவடிக்கை எடுக்க முடியாது, விசாரணை செஞ்சுட்டு இன்னைக்கு மாலையே உதயநிதி அவர்களை நீங்க வந்து விடுவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாதுன்னு பயந்து நாளைக்கு வரவிடாம தடுக்கலாம்னு நினைச்சாங்களோ அந்த நினைப்புகள் எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி இன்னைக்கு மாலையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சட்டமன்றத்துக்கு அவர் போய் அங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எல்லாருடைய எண்ணோட்டமாவே இருக்கும். தாவேகாவினராக இருந்தாலும் சரி, திமுகவினராக இருந்தாலும் சரி. அதாவது எங்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் யாருமே இல்லாத அளவுக்கு நாங்க வந்து ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கட்சிகள் வேலையை வந்து செய்ய வேணாம், அவங்களுக்கும் சேர்த்து நாங்களே வேலை செய்வோம் அப்படிங்கிற பாணியில அவர் பாட்டு சவனேன்னு இருந்தா கூட அவர் மேல ஸ்ட்ரீம் லைட் இல்லாத போதும் கூட விவசாயிகளுக்கான போராட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல எந்த காலத்திலுமே கண்டுக்கப்படாது அப்படிங்கிறது உலகமே அறிஞ்சு உண்மையா இருக்கக்கூடிய சமயத்துல இவங்களா வாலண்டியரா வந்து வண்டியில ஏறின மாதிரி வாலண்டியரா ஒரு வழக்கு போட்டு இன்னைக்கு அவர் ஸ்ட்ரீம் லைட்டை கொண்டு வந்து நாளைக்கு சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய அந்த விவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடே உற்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் தவளை தன் வாயால கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டர் தாவேகாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே பொருந்தும். இப்போ அந்த குறிப்பிட்ட நடிகைக்கு வந்தோம் அப்படின்னா அந்த நடிகை தான் ஒட்டுமொத்த விவகாரத்துக்கும் காரணம். செங்கல்பட்டு நீதிமன்றத்துல வராத கோபம் உங்களுக்கு தஞ்சாவூர் போராட்டத்துல மட்டும் வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோட, இதுக்கு மட்டும் கத்துதோ அந்த பள்ளி அப்படிங்கிற ஒரு விவாதத்தோட ஒரு 3 காட்சிகளா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத திமுக எம்பி அப்துல்லா அவர்கள் வந்து சமூக வலைத்தளத்துல போட்டு அதுவும் இப்போ ஒரு பக்கமா வைரலா போயிட்டு இருக்கு. என்ன காட்சிகள் அப்படின்னா, முதல் காட்சியில அந்த குறிப்பிட்ட நடிகை ஒரு அறிக்கையாவோ இல்லைன்னா ஒரு பேட்டியாவோ எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இருந்தாலும் என்ன வாலண்டியரா எடுத்து மானபங்கப்படுத்திட்டாங்க, என்னோட மானத்தை காப்பாத்தின மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு அறிக்கை. அடுத்த காட்சி 2ல இந்த பரபரப்பையும் இந்த சர்ச்சையும் வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நடிகைய இடைத்தேர்தலில் களமிறக்கிறது. அப்படி களமிறக்கும் போது இந்த அனுபவ அலை ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஆளுங்கட்சியோட ஆதரவு இருக்கும். அந்த குறிப்பிட்ட நடிகை வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர், அவருக்காக உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யறதுக்கு கூட முதலமைச்சர் வந்து தயங்க மாட்டார், அப்படின்னா அவர் என்ன வேணா செய்வாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆதரவோட அவருக்கு வந்து வெற்றியுமே கிடைக்கும். காட்சி 3 என்ன நடக்கும் அப்படின்னா, வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா 2ஆம் கட்ட தலைவரா வருவாங்க. அதுக்கப்புறமா மிக முக்கியமான பொறுப்பு, அதாவது அந்த கட்சியோட மிக முக்கிய தலைவியா பொறுப்பெடுக்க போறாங்க. அதுக்கப்புறமா அந்த கட்சியை கூட அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் அடுத்தடுத்து நின்றுட்டே போகும். இப்படி 3 காட்சியா பிரிச்சு இதுதான் இனிமே நடக்க போகுது, இதுக்காக தான் இத்தனை ஸ்ட்ரீம் லைட்டையும் அந்த நடிகை மேல தூக்கி போடுறாங்க, இடைத்தேர்தல அந்த குறிப்பிட்ட நடிகை வந்து களமிறங்க போறத நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவுமே போட்டிருக்காங்க.
ஒரு நடிகையாக இருக்கும்போது அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டதுக்கே இவ்வளோ பெரிய கலவரம் அப்படின்னா, ஒரு கட்சியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் பதவிகள் கூட மாற்றம் செய்யப்படதா இருக்குது. ஸோ அதில் கூட உள்ளே வரலாம். ஒரு அமைச்சராகவோ அந்த கட்சியோட முக்கியமான பொறுப்புலையோ முக்கியமான தலைவியாகவோ மாறும்போது அப்போது அந்த நிலைமை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதே யோசிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த அப்துல்லா எம்பி அவர்கள் சொன்ன மாதிரி இதுக்காக தான் இதுவா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.